சீப்போடிச்சு வைக்கிற கதை தான். காங்கிரஸுடைய நிதியை வந்து நிறுத்தி விட்டாக்க ஓட்டு போடுறது மக்கள் நிறுத்திடுவாங்களா? காசே கொடுக்கலன்னா கூட நீ வேண்டாம், நீ இந்த பாஜகவை நம்ம வந்து இந்த தேர்தலில் தோக்கடிச்சாகணும்னு ஒரு வார்த்தை சொன்னால் மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டு போடுவாங்க. நீங்கள் முன்னால் பாதிக்கப்படாத ஒரு பிறந்த குழந்தைகளிருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. யார் பாதிக்கப்பட்டாங்க? பயந்து நடுங்கிறாங்கங்க. எல்லா பக்கமும் இது பண்ணுறாங்க. ஒரு சிலந்தி மாதிரி வலையை பெருசாக விரிச்சுக்கிட்டே போகிறாங்க, எது விழுந்தாலும் பிடிச்சிக்கலான்னு. அதே சமயத்தில் உங்களுக்கு புரியல, எல்லா பக்கத்துலேருந்து ஈட்டி அவர்கள் களத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இது எந்தெந்த பக்கம் சார்? விவசாயிகள் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? மணிப்பூர் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? தெற்கில் உங்களுக்கு ஏற்று பல வகையான விவகாரங்கள் நடந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க? நிலைமை படுமோசமாக இருக்குது. இதையும் மீறி அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் வாக்கு எந்திரத்தை பற்றி நீங்கள் மக்கள் தான் யோசிக்கணும். எந்த பக்கத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. அப்போ சந்தேகப்படணும், இதை மீறி ஜெயிச்சாங்கன்னா. இதை மீறி ஜெயிச்சா அதான் இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம். மற்ற கட்சிகள்லாம் 90% எலக்ட்ரோல் பாண்டில் தான் வாங்கியிருக்காங்க, நாங்கள் 53 தானே வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கணக்கு போடுறது வர தப்பு. ஓகே ஓகே. மொத்தமாக எல்லா கம்பெனியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணத்தில் 53% பாஜகவுக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த 53 போக 47% இருக்குது இல்லையா, அந்த 47 தான் அவங்க 90, இவங்க 100, இந்த மாதிரி வாங்கிடுது. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்திய தேசிய காங்கிரசினுடைய வங்கி கணக்கு அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கு. 2018 அவங்க வரி கட்டுறதுல டிலேவாக கட்டினதால வருமான அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 210 கோடி அபராதமாக இது நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2018 இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட ஆயிடுச்சு சார், 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமாக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இந்த கணக்கை பார்க்காம இருந்திருக்காங்க. அப்போ அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யாததினால் இவ்வளவு வரி பணம் கட்டாமல் அந்த கட்சி இருந்திருக்கிறது. ஆக இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும். கடமை தவறியதற்காக, நாட்டு மக்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியதற்காக அவர்களுடைய சம்பளத்தை நிறுத்த வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். முதல் வேலை இது. இதை பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஓகே. கடமை தவறிய வருமான வரித்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல். காங்கிரஸ் கட்டாம இல்லை, ஒரு 45 நாள் கழிச்சு கட்டியிருக்காங்க. அதை பற்றி தெரியாது. 45 நாள் நஷ்டம் இருக்குது இல்லை, 45 நாள் ஜெயிலில் வைங்க. அதிகாரிகளை ஜெயிலில் வைங்க. அது எப்படி சார் 210 கோடி? ஒரு பேஷண்ட் செத்து போனால் என்கிட்ட வந்து கேட்பீங்கல்ல, எப்படிடா செத்துதுன்னு கேட்பீங்கல்ல, என்னுடைய தவறாக இருந்தால் என்ன உள்ள தள்ளுவீங்கல்ல. கரெக்டு தான். அதே தானே அந்த ஆளுக்கும் வருது. எப்படி 5 வருஷமாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒரு வருஷம் 2 வருஷம்னா ஓகே. 5 வருஷமாக நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஆக நீ ஏதோ வாங்கியிருக்கிற. 5 வருஷமாக கட்டாமல் இருக்கிறது நீ ஏதோ வாங்கியிருக்கன்றத ஒரு குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன், இல்லைன்னு சொல்லு. ஆக இதில் ஏதோ மர்மங்கள் இருக்குது. இந்த 5 வருஷமாக இந்த கணக்கை பார்க்காம நீ வச்சுருந்ததுக்கு நீ ஏதோ காங்கிரஸுக்கிட்ட காசு வாங்கியிருக்க. அந்த ஊழல் குற்றச்சாட்டு, அது அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்மையில அதிகாரிகள் மேலே வைக்கிறோம். அதை இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும். அதுவரையில் அவர்கள் நிரூபிக்கிற வரையில் அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும். அவர்கள் சொத்துக்களை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணணும். நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதற்காக அவர்களுடைய சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். சரிங்க சார். இப்போது நீங்கள் சொல்கிறது வரை இது இன்னொரு பார்வை, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறது. ஆனால் தேர்தல் நெருங்க இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிற நேரத்தில் ஒரு தேசிய கட்சிக்கு பயண செலவு இருக்கும், அந்த கட்சி வந்து அடுத்தது கேம்பெயின் பண்ணுறதுக்கான செலவு இருக்கும், கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயம் அதில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறதால என்ன சொல்ல வராங்க? அது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எல்லாம் தான் கேட்கணும். வடக்கில் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல பாஜக. இப்போ ஏப்பா இப்படியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறாங்களே, அவங்க எவ்வளோ உதறி போயிருக்காங்கன்னு தெரியுதா? இதுக்கப்புறமா அந்த கருத்து கணிப்பெல்லாம் நியாயம் நான் எங்களை ஏற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு போட்ட ஆட்களை கேட்கணும். பயந்து நடுங்கிறாங்கங்க. ஒரு வேளை வாக்கு எந்திரம் நேர்மையாக இருந்துருச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் இது பண்ணுறாங்க. ஒரு சிலந்தி மாதிரி வலையை பெருசாக விரிச்சுக்கிட்டே போகிறாங்க, எது விழுந்தாலும் பிடிச்சிக்கலான்னு. அதே சமயத்தில் உங்களுக்கு புரியல, எல்லா பக்கத்துலேருந்து ஈட்டி அவர்கள் களத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. எந்தெந்த பக்கம் சார்? விவசாயிகள் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க?
மணிப்பூர் போராட்டம் என்ன பண்ண போகிறீங்க? தெற்கில் உங்களுக்கு எதிர்த்து பல வகையான விவகாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போகிறீங்க? எங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க? எந்த இடத்துல நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க? எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களோட ஆதரவு பத்திரிகைகள் சிலதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அமலாக்கத்துறை வந்து இதில் என்னத்தை காப்பாற்றிட முடியும் உங்களை? நீதிமன்ற நீதிபதிகளை எப்படி காப்பாற்றிடுவாங்க? வாக்கேந்திரம் எப்படி காப்பாற்றும்? விவசாயிகள் போராட்டத்தில் வாக்கேந்திரம் வந்து உங்களை காப்பாற்றுமா? இல்லை நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்களா? என்ன பண்ண போகிறீங்க? சுற்றி கழுத்தை சுற்றி பல்வேறு வகையான கத்திகளை ஈட்டிகளை உங்களை சுற்றி நெருங்கிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எதையோ வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிலைமை படுமோசமாக இருக்குது. இதையும் மீறி அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் வாக்கு எந்திரத்தை பற்றி நீங்கள் மக்கள் தான் யோசிக்கணும். எந்த பக்கத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. அப்போ சந்தேகப்படணும், இதை மீறி ஜெயிச்சாங்க. இதை மீறி ஜெயிச்சா அதான் இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம். நான் சொன்னது என்ன, வாக்கு எந்திரம் மாத்திரம் வந்து சரியாக வேலை செஞ்சதுன்னா அவங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு அதுதான் ரீசன். அந்த பயத்தில் தான் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படியா பிடிக்கணும். சீப்பொழிச்சு வைக்கிறது தான். காங்கிரஸுடைய நிதியை வந்து நிறுத்தி விட்டாக்க ஓட்டு போடுறது மக்கள் நிறுத்திடுவாங்களா? காசே கொடுக்கலன்னா கூட நீ வேண்டாம், நீ இந்த பாஜகவை நம்ம வந்து இந்த தேர்தலில் தோக்கடிச்சாகணும்னு ஒரு வாரத்தை சொன்னால் மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டு போடுவாங்க. நீங்கள் முன்னால் பாதிக்கப்படாத ஒரு பிறந்த குழந்தைகளிருந்து பாதிக்கப்பட்டிருக்குது. யார் பாதிக்கப்படலை? பிறந்த குழந்தை கூட உனக்கு எகேன்ஸ்டாக ஓட்டு போடும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அது டெஸ்பரேட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது செய்வோம், எப்படியாவது தப்பிக்க பார்ப்போங்கிற ஒரு பரிதாப நிலைமைக்கு அவங்க போயிருக்கிறது என்னுடைய விளைவு தான் இந்த ஃப்ரீசிங். இப்போது இந்த நடவடிக்கை என்பது நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு கொண்ட ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கினாங்க. எலக்ட்ரோரல் பாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம், இந்திய அரசியலமைப்பு சொல்கின்ற அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தடை பண்ணுறாங்க, அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வாங்கினதை கணக்கு காட்டணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தீர்ப்புக்கும் இதுக்கும் எதனா தொடர்பு இருக்கா? இவங்க 6000 கோடி திருப்பி கட்ட வேண்டியிருக்குது. நான் கட்டினாக்க நீ நான் போட்டு சொல்லிட்டு இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க. வேற என்ன? அப்போ அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பணம் காங்கிரஸுக்கிட்ட இல்லை. உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக. இன்றைக்கி அதில் பாதி பணத்தை பிடிக்கிட்டேன். பாதி பணம் இல்லை, ஒரு 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 துக்கடா. 6000 கோடிங்கிறது பாஜகவுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. கேட்டால் பாக்கெட் இருந்து எடுத்து கொடுத்தா எவ்வளோங்க? 6000 கோடிகள் அதை இருந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டே கிடையாது. அது ஒரு அமௌண்ட்டே கிடையாது. இது உங்களுக்கு எனக்கு உலகத்துக்கே அது பெரிய பணம். பாஜக அது வந்து டீ குடிக்கிற காசு. அவ்வளோ சார் அந்த 6000 கோடி அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏங்க ஒரு கோட்டு வந்து 30 லட்சம் ரூபாயில் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் ஒரு உடம்புல இருக்கிற துணி மாத்திரமே 3 கோடி 4 கோடி தேருங்கிறாங்க. போட்டுக்கிற கண்ணாடி எல்லாம் சேர்த்தாக்கா 5 கோடி 6 கோடி தேரு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 6 கோடி ரூபா செலவு பண்ணுற ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நாட்டில் அந்த கட்சிக்கு 6000 கோடிகள் ஒரு அமௌண்ட்டா? இப்போது இந்த தீர்ப்பை ஒட்டி தான் இன்றைக்கி நாடே வந்து மிகவும் பெரிய பேசுபொருளாகிருக்கு. குறிப்பாக ஏன் அது பேசுபொருளாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்ட நிதியில் 53% நிதி ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 53% நிதி ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் போய் சேர்ந்துருக்கு, அதுவும் பாஜகவுக்கு. ஆனால் இன்றைக்கி பாஜகவினர் அதற்கான ஒரு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வாங்கின ஒட்டுமொத்த நிதியில் வெறும் 53% தான் எங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் 90% எலக்ட்ரோரல் பாண்டில் தான் வாங்கியிருக்காங்க, நாங்கள் 53 தானே வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? கணக்கு போடுறதுல வர தப்பு. ஓகே ஓகே. மொத்தமாக எல்லா கம்பெனியும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கொடுத்த பணத்தில் 53% பாஜகவுக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்குது இல்லையா? அந்த 53 போக 47% இருக்குது இல்லையா? அந்த 47 தான் அவங்க 90, இவங்க 100 இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஓகே. இவங்க தான் அதை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்கள் 53% வாங்கியிருக்கிறோம், மிச்சம் இருக்கிற 47% வந்து 90% அந்த கட்சிக்கு 90% இப்படி போயிருக்கு. அப்படி தான் பிரிச்சுக்கணும். இப்போ அவங்க கணக்கே அப்படி தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இதுக்கு வந்தபோது அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு? நம்பர் 1 கட்சி திமுக, நம்பர் 2 கட்சி அதிமுக, 3வது கட்சி நாம் தமிழர் அப்படின்ச்சு. என்னடா கணக்குனாக்கா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மத்தியில் 2.5% தான் வித்தியாசம்னுச்சு. எப்படிறான்னாக்கா, திமுக தனியாக வாங்கின ஓட்டை மாத்திரம் எடுத்துக்கிட்டு, தனியாக திமுக வாங்கின ஓட்டை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போட்டாங்க. அதிமுகவுக்கு மாத்திரம் கூட்டணியோடு இருக்கிற காசெல்லாம் போட்டு ஓட்டையெல்லாம் போட்டு அவங்களுக்கு போட்டு இதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 2.5 தான். சீமான் வந்து தனியாக நின்று ஜெயிச்சாராம். அதனால் அவர் வந்து கட்சி தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சினார்.
அந்த 2.5 மாத்திரம் இருந்த அந்த கட்சி அடுத்த எலெக்ஷன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஈரோடு எலெக்ஷனில் 70,000 ஓட்டு வித்தியாசம், 2.5% அது. இப்படி தான் அவங்க கணக்கு. ஒட்டுமொத்தமாக கொடுத்ததுல 53% நாங்கள் எடுத்துக்கிட்டோம். மிச்சம் இருந்த 47%ல் 90% இவங்களும், 50% அவங்களும், 30% இவங்களும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத அவங்க சொல்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கணும். பாஜக அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்கன்ற அப்படி புரிஞ்சுக்கலாமா? இதை எப்படி அவர் நியாயப்படுத்துறாங்க அந்த விதத்தை? அது 53% எங்களுக்கு வந்துருச்சுங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்க சார். இப்போ ஒரு கட்சினா சாதாரணமா மக்களிடையே ஒரு நன்கொடை வாங்கி தான் நடத்த முடியும். இதுல என்ன தவறு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதை நான் ஏற்றுக்கிறேன். அதாவது எலெக்ஷன், நம்ம ஊரில் எலெக்ஷனுங்கிறதே முதலாளிகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு குறிப்பிட்ட சில முதலாளிகள் கையில் தான் இருக்குதுன்றாங்க. அது மாத்திரம் இல்லை, உலகத்தினுடைய அரசியலே ஒரு 4 கம்பெனி கையில் தான் இருக்குதுன்னு. அது என்ன சொல்லுவாங்கன்னா மாஃபியா, ஜெட்டு, அப்புறம் இது மாதிரி ஒரு மொத்தம் 3 கம்பெனி. கோகோ கோலா, ஜெட்டு, மாஃபியா, கோகோ கோலா, இன்னும் ஒரு கம்பெனி என்னன்னு தெரில. இந்த 4 கம்பெனி தான் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கிறது. கோகோ கோலாவை ரஷ்யா, சோவியத் யூனியன் பகைச்சிக்கிட்ட உடனே பார்த்து ஒரு வருஷத்துக்குள்ளார சோவியத் யூனியனை செதறடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மாஃபியா கையில் இருக்கிறோங்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு குட்காவோ எதையுமே நீங்கள் தடை பண்ணுறவே முடியறதில்ல, தடுக்கவே முடியறதில்ல. ரெண்டாவது, இந்த மாதிரி போதைப்பொருள் விளைச்சல் இந்தியாவிலையும் பர்மாவிலையும் நேபாளத்திலும் தான் மிக அதிகம். அதனால் இந்த பகுதிகள் பூரா மாஃபியா கையில் தான் இருக்குது. அதனால் மாஃபியா அவங்க நினச்சாங்கன்னா நம்மளுடைய ஆட்சியை மாற்றிட முடியும். இப்போ மாஃபியா மோடி வேணான்ட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு, வெளிப்பட விட்டுட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பூரா ஜெட்டுன்னுவாங்க, ஜெட் கம்பெனின்னுவாங்க. அது மாதிரி உலகத்தையே 4 கம்பெனி தான் இது பண்ணுது. அதுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிகள் தான் இவங்களாம். அதானிலாம் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான். ஆனால் மொத்தமே அப்போ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி அந்த கம்பெனிக்கிட்ட காசு வாங்கி தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். அவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இல்லை, இப்போ அவங்களுக்கு சாதகமான இது சட்டங்கள்லாம் வந்துடும்ல. அது எப்படி அவங்க கொடுப்பாங்கன்னா, நம்ம ஒரு அளவுக்கு நம்ம கட்சியில் நம்ம செல்வாக்காக மக்கள் செல்வாக்கு வச்சுருக்கோம்னாக்கா, நம்ம செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நமக்கு பணம் கொடுப்பாங்க. எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு 40% செல்வாக்கு இருக்குது. அந்த 40% எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 60% இருக்குது, 60% உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஞ்சமாக உங்களுக்கும் கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்தாலும் சப்போர்ட்டு தான், நான் வந்தாலும் சப்போர்ட்டு தான். அதுதான் இந்திய ஜனநாயகமே. அதுதான் எல்லா ஊர்லேயுமே ஜனநாயகம் அதுதான். சரிங்க சார். இப்போ இதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய வாதமாக இருக்குது. இன்னொன்று, அந்த திருத்த சட்டத்திலேயே இதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. அதனால தான் இந்திய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் தவறு, அடிப்படை சட்டத்தையே நீங்கள் மீறுறீங்க அப்படின்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுதான் நீதிமன்றம் சொல்கிறதுக்கு மேலே நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க தான் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க நீ என்னென்ன கொள்கை முடிவு எடுக்கிறங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குங்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி ஒன்று தேசியமயமாக்கப்பட்டுச்சு திடீர்னு. அந்த விஷயம் அந்த கம்பெனி ஓனருக்கு முதல்ல தெரியும். இதெல்லாம் ஆட்சி காலத்தில் நடந்தது. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு தெரியாது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் எடுக்க போகிறாங்க. எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஜனநாயக நாட்டில் ரகசியமாக வச்சுக்கவே முடியாதுங்க. ஒரு ஆள் தகவல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னார்கள்னு டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே இந்தியாவுக்கு உளவு சொன்னார்கள், அங்கே பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சைனாவுக்கு உளவு சொன்னார்கள் பிடிச்சிக்குவாங்க, சைனா இந்தியாவுக்கு உளவு சொன்னார்கள் எல்லா இடத்துலையுமே டபுள் ஏஜென்ட்ஸ்னு பேர் அவங்களுக்கு. ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் அதுதானே காட்டுறான், அதை தானே காட்டினாங்க. அந்த படங்கள் பூரா எல்லா ஊர்லேயும் முதல்ல அமெரிக்காவிலேயே இருக்கிற டபுள் ஏஜென்ட்டை காட்டினாங்க, அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற டபுள் ஏஜென்ட்டை காட்டினாங்க, அப்புறம் ஜப்பானில் இருக்கிற அந்த டபுள் ஏஜென்ட்டுங்கிறது எப்போவுமே உண்டு. உங்களுக்கும் காட்டி கொடுக்குது, அங்கேயும் காட்டி கொடுக்குது. அது ஒரு இது எப்போவுமே உண்டு. அதாவது ஆட்சி முறைன்னு ஒன்று வரும்போதே அதுவும் சேர்ந்து தான் உண்டு, வந்துடுது. அதுவும் சேர்ந்து. சரிங்க சார். இப்போது இந்த எலக்ட்ரல் பாண்டு தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது தேர்தல் நடத்தணும், அதுக்கு காசு வேணும். மற்ற கட்சிங்களாம் கூட கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க, 900 கோடி 1000 கோடின்னு. பாஜக மட்டும் தான் அதிகமாக இருந்தது. இப்போது எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க சார் பாஜக? பாஜகவுக்கு தான் இது வாக்கு இயந்திரம் இருக்குது. அவங்களுக்கு காசு என்னத்துக்கு? வாக்கு இயந்திரத்துக்கான அமௌண்ட்டு கரெக்டாக கொடுத்தா அந்த ஆஃபீஸர் கொடுக்கணும். அவன் சும்மா வேலை செய்ய மாட்டான். யார் வேணாலும் இலவசம் வேலை செய்வாங்க. அதிகாரிகள் இலவசம் செய்ய மாட்டாங்க.
அவங்க பார்த்துருவாங்க. இது யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சிம் கார்டை மாற்றிடுவாங்க. காங்கிரஸ் கொடுத்தா கூட யார் அதிகமாக கொடுக்குறாங்க சிம் கார்டு மாற்றிட்டு போடுவாங்க. கதையை முடிஞ்சது. சிப்பு தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அது. வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் பசங்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுனாக்கா பசங்களே இந்த சிப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ என் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க, பல்வேறு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செய்கிறாங்க, இத்தனோண்டுலேயே செய்கிறாங்க. கம்ப்யூட்டர் இவ்வளோ சைஸ்லேயே செஞ்சு இது பண்ணுறாங்க ப்ராஜெக்டில். அவங்ககிட்ட சொன்னால் வேணுங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. 10 நிமிஷம் தான் அவனுக்கு, ஒன்றும் பெரிய இதில். சால்ட்ரிங் பண்ணுறதும் அந்த சர்க்யூட் டயக்ராம் போட்டு இந்த இதில் அந்த ஆல்கோரிதம் ரெடி பண்ணிட்டு போட்டாக்கா வேணுங்கிற இது டேட்டாவெல்லாம் அதை க்ளீனாக இது பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள்ப்பா, எல்லாம் ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் தான் பார்க்குறேன். ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறதால தான் எவ்வளோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி. மிக தெளிவான பார்வையில் முன்வைத்தீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.